கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகள் சூழ்ந்து வருது. ஆனால் ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை பாதுகாக்கிறாரு. இல்லை, நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், என்னுடைய பக்தி தான் என்னை காக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்முடைய பக்தியோ பரிசுத்தமோ நீதியோ அல்ல, தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை என்பது என்ன தெரியுமா? தகுதியில்லாத ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற ஒரு தயவு. என்னைக்காவது அதை உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க எனக்கு என்ன தகுதி இருக்குது? அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட என்ன தகுதி இருக்கிறது? இது கிருபையினால் எனக்கு கிடைத்தது. அதனால தான் இந்த கிருபையை சார்ந்து கொள்ளணும். 119 சங்கீதம் 76 ஒரு பக்தன் அருமையா சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. கிருபை என்னை தேற்றட்டும். நீர் எனக்கு வாக்கு கொடுத்தீர், அந்த வாக்கின்படி கிருபை என்னை தேற்றட்டும்னு ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். உங்களுக்கு வாக்கு கொடுத்தார்ல, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல, என் கிருபை உன்னை தாங்கும் அப்படிலாம் கர்த்தர் சொன்னார்ல, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்போ என்னைக்கோ வாக்கு கொடுத்தார்ல, அதை நினைத்து கொள்ளுங்க. அதை நினைத்து இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவனை அதை நினைத்தொருள் உம்முடைய கிருபை என்னை தேற்றட்டும்னு சொல்லுங்க. உடனே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருவது நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நான் அடிக்கடி அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி துதிக்கும் போது அவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாகும். தேவன் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். நம்ம கூட சில சமயத்துல தவறிடுவோம், ஆனால் ஆண்டவர் சொல் தவறாதவர். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டுதான் நான் அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, நான் உண்மையில்லாதவனாய் இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். ஏன்னா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், உம்முடைய கிருபை தருவேன்னு சொல்லி இருக்கிறீர். அந்த கிருபையை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க 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 ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாவதை என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். நீங்க கூட எது கலங்குறீங்க? ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் கிருபை குறித்து வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி உம்முடைய கிருபை என்னை தேற்றட்டும்னு சொல்லுங்க. இப்பொழுதே ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகி இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். இது உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள், அவருடைய கிருபை வெளிப்படுகிற நாள், அவர் மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இரக்கம் செய்து அற்புதம் செய்கிற நாள். பிறகு எதற்கு கலங்கணும்? இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? அவர் நமக்காக சிலுவையில் மரித்ததனால, நம்முடைய இடத்துல மரித்து நமக்காக எல்லாத்தையும் சுமந்து முடித்ததுனால இந்த கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை நினைத்து உங்களை தாழ்த்துங்க. தாழ்மையுள்ளவளுக்கு கிருபை அளிப்பார். உங்களை தாழ்த்தி துதித்து ஜெபிங்க, அந்த கிருபை உங்களை தேற்றும். சொல்றீங்களா, ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த கிருபையின் வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம்.